நீங்க ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்னன்னா, லென்ஸ் கார்ட்ல வந்து பார்த்தோம்னா, 20K ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா, ₹2000 ஒர்த் உள்ள ஃப்ரேம் வந்து ஃப்ரீ. ஸோ அப்படின்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டு நான் லென்ஸ் ஆடா வந்துட்டு இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஒரு லாஸ்ட் 7 டேஸோட டேட்டா அனலைஸ் வந்து எடுப்பாங்க. அதில் ஹையஸ்ட் எது இருக்கோ அதுதான் வந்து அவங்க கவுண்ட் பண்ணுவாங்களா. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு 10,000னா அது வந்து 10,000 மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுவாங்களா. ஸோ நம்ம வந்து ஒன் டேல ஒரே நாள 20,000 ஸ்டெப் நடக்க போகிறோம். எஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 14 கிலோமீட்டர் வந்து நடக்க போகிறோம். அது எங்கே அப்படின்னா, ஏதோ மொட்டை மாடியில் தான் நடக்க போகிறோம். எஸ், அப்படி இப்படின்னு நான் ChatGPT கால்குலேட் பண்ணி கேட்டப்போ 14 கிலோமீட்டர்ஸ் நடந்தோம்னா 20K ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அது சொல்லிட்டு இருந்துச்சு. மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட 4லிருந்து 5 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக நடக்க போகிறேன். 2K ஒர்த்துள்ள ஃப்ரேம் வந்து வாங்க முடியுதா இல்லையான்னு. ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, இந்த மொட்டை மாடியில் தான் வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடக்க போகிறேங்க. ஸோ நடந்துட்டு அந்த ஃப்ரேம் வந்து வாங்குறேன்னா இல்லைன்னு மட்டும் பார்ப்போம். அந்த 5 மணி நேரம் வீடியோ நான் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸ்பீடப் பண்ணி போடுறேன். ஸோ மேக்ஸிமம் பாருங்க, சேலஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து அதான் அரௌண்ட் 6 o'clock பக்கம் இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி. எஸ், கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 9 மணிக்கு தான் என்னோட சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலி வந்து அந்த 20K ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 5:30லிருந்து அரௌண்ட் ஒரு ரவுண்டாக 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. நடுவில் அப்படி இப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பக்கம் வந்து எடுத்து 20K ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னா, அரௌண்ட் ஒரு 14 கிலோமீட்டர் பக்கம் வந்து நான் நடந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து கிளைம் பண்ணிவிட்டு அங்கே ஷாப்பில் போயிட்டு காமிச்சிட்டு அங்கே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, எந்த குவாலிட்டிக்கு ஃப்ரேம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பார்க்குறேன். ஒரு வழியா 14 கிலோமீட்டர் நடந்து, அதாவது 20,000 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரேம் வாங்கிட்டேன். லென்ஸ் கார்டில் அந்த 20,000 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணனால நம்ம வந்து போய் ஃப்ரேமை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இந்த லென்ஸ் கார்டு அந்த டப்பா, இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா லென்ஸ் கார்டு அந்த டப்பா, ஸ்பெக்ஸ் போட்டு வைக்கிற அந்த டப்பா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் எடிஷன். நான் வந்து ஃப்ரேம் வாங்குறதே வந்து பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் எடிஷன் தான் நான் வாங்கினேன். ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த ஸ்பெக்ஸ் டப்பா ஃபுல்லாகவே ஸ்பைடர்மேன் தீமில் எனக்கு கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே அந்த துடைக்கிற கிளாத்து வந்து இதுவும் ஸ்பைடர்மேன் தீமில் தான் கொடுத்துருக்கானுங்க. சரிதா? இதுவுமே ஸ்பைடர்மேன் தீமில் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஃபைனலி ஃப்ரேம் வாங்கியாச்சு. ஸோ இது என்ன ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் எடிஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்பைடர்மேன் எடிஷன்னால இது வந்து அந்த ரெட் அண்ட் ப்ளூ தீமில் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேன் சூட்டோட தீமில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதா? எல்லாமே வந்து பார்த்தோம்னா இது ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேம். ஸோ அதான் இந்த ஸ்பைடர்மேன் சூட்னால நான் இது அப்படியே இது வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ரேமோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 3K. ஓகேங்களா? நாம் கிளைம் பண்ணது வந்து 2K தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வந்து கை காசு போட்டு வாங்கின இந்த ஃப்ரேம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோதான் 2Kக்கு ஃப்ரேம் வாங்கினாலும் 800 அடிஷ்னலாக பே பண்ணணும். ஏன்னா லென்ஸு ப்ளஸ் ஃப்ரேம் தான் அவன் கொடுப்பானே. ஓகேங்களா? லென்ஸ் கார்டில் வந்து லென்ஸ் ஃப்ரேமை மட்டும் வாங்க முடியாது ஒரு சில. ஸோ இது வந்து பார்த்தோம்னா லென்ஸ் கார்டில் நீங்கள் அந்த 20K ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணாலும் 800 பே பண்ணணும். அது வித் பவர் லென்ஸாக இருந்தாலும் வித்தவுட் பவர் லென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, சன்கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த லென்ஸுக்கு வந்து அவன் காசு வாங்குவான். ஓகேங்களா? அந்த ஃப்ரேம் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயே தவிர லென்ஸு காசு கட்டி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் 20K ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தோம்னா சம்திங் 1100 சம்திங் ஒரு ஃப்ரேமுக்கு 1100. அது இல்லாமல் நீங்கள் இந்த கூப்பன் கிளைம் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுமே தவிர எல்லா ஃப்ரேம்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணாது. ஆனால் ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு பார்க்குறப்போ அங்கே 2000 ஒர்த்துள்ள எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதுதான். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் பக்கம் நடந்திருப்போங்க. 3 மணி நேரம் பக்கம் நடந்து 14 கிலோமீட்டர் வந்து முடிச்சிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து
20,000 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃப்ரேம் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஸ்பெக்ஸ் போடுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்லை வந்து நான் ஒரு சன்கிளாஸ் வாங்குற யாராச்சும் இருந்தாங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு, இந்த மாதிரி 20,000 ஸ்டெப் நடந்தால் ஃப்ரேம் கொடுப்பாங்களாடா, வெறும் ரூ. 2,000 ஒர்த்துள்ள ஃப்ரேமு ரூ. 800 வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம்.